வணக்கம். இது உங்கள் ஜாப் 360 தமிழ். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, டிஎன்யூஎஸ்ஆர்பி ஃபிங்கர் பிரிண்ட் எஸ்ஏ எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து ஃபெப்ரவரியில் வரதா சொல்லியிருந்தோம். அதுக்கான சிலபஸ் நம்ம சேனலில் ஆல்ரெடி அதுக்கான வீடியோ போட்டுட்டோம். A to Z இன்ஃபர்மேஷன். டிஎன்யூஎஸ்ஆர்பி ஃபிங்கர் பிரிண்ட் எஸ்ஏ எக்ஸாமுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன, எஜுகேஷன் லிமிட்டு, ஏஜ் லிமிட்டாக இருக்கட்டும், சேலரி எவ்வளோ இருக்கும், ட்ரைனிங் எப்படி இருக்கும், என்ன பேட்டர்னில் எக்ஸாம் இருக்கும் அப்படின்ற எல்லா டீட்டெயிலுமே வந்து அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். அதில் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தது என்னென்னா, சிலபஸ் எப்படி இருக்கும், சிலபஸ் எப்படி ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அதை பற்றின தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி டிஎன்யூஎஸ்ஆர்பி ஃபிங்கர் பிரிண்ட் எஸ்ஏ இதுக்கு வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா ஃபிங்கர் பிரிண்ட் எஸ்ஏ எக்ஸாம் பற்றின அடுத்தடுத்த அப்டேட்டான நியூஸ் வந்து நம்ம சேனலில் வீடியோ மேக் பண்ணி போடுவேன். அதை நீங்களும் தெரிஞ்சுக்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான்லேயும் ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல்ரெடி டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஏ எக்ஸாம் தாலுக் அண்ட் ஏஆர் எஸ்ஏ எக்ஸாம் எழுதிட்டு ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. உங்களுக்கான ரிசல்ட் வந்து கேன்சல் பண்ணியிருந்தாங்க. நெக்ஸ்ட் ரிசல்ட் வர வரைக்கும் வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. அவங்களுமே வந்து உங்கள் ப்ரிப்பரேஷன் இப்போவுமே வந்து நீங்கள் டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஏ எக்ஸாமுக்கான ப்ரிப்பரேஷனில் இருப்பீங்க. உங்களுக்கு மோர் ஓவர் வந்து ப்ரிப்பரேஷன் அதே தான் டிஎன்யூஎஸ்ஆர்பி ஃபிங்கர் பிரிண்ட்டுக்குமே இருக்கும். ஸோ வந்து டைம் வேஸ்ட் ஆக்காமல் ப்ரிப்பரேஷனை தொடர்ந்து பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து ஃபிங்கர் பிரிண்ட் எஸ்ஐக்குமே வந்து நீங்கள் செலக்ட் ஆக சான்ஸ் இருக்குது. நமக்கு ஃபிங்கர் பிரிண்ட்டை பொறுத்தளவுக்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இதில் தான் நிறைய பேருக்கு டவுட் இருக்குது. இன்ஜினியரிங் வரலாமான்னு. ஆனால் இன்ஜினியரிங் வந்து கண்டிப்பாக அலோவ் பண்ண மாட்டாங்க ஃபிங்கர் பிரிண்ட்டில். ஆனால் இந்த டைம் வந்து ஃபிங்கர் பிரிண்ட்டில் வந்து எஸ்ஓசிஓன்னு ஒன்று கொண்டு வர போகிறாங்க. ஆல்ரெடி வந்து கர்நாடகாவில் இது வந்துருச்சு. போன வருஷமே வந்து அந்த நோட்டிஃபிகேஷன் ஃபிங்கர் பிரிண்ட்டுக்கு பதிலாக எஸ்ஓசிஓன்ற நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு. நம்மளுக்குமே வந்து இப்போவுமே எஸ்ஓசிஓ தான் இந்த வருஷம் வரப்போகிறதா சொல்லிட்டுருக்காங்க. பட் நோட்டிஃபிகேஷன் வந்தால் தான் அது எவ்வளோ தூரத்துக்கு உண்மை அப்படின்றது தெரிய வரும். ஏன்னா வந்து சீன் ஆஃப் க்ரைம் ஆஃபீஸர் அப்படிங்கும்போது நமக்கு ஃபிங்கர் பிரிண்ட்டோடையுமே அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா குவாலிஃபிகேஷன் தேவைப்படும். ஏன்னா வந்து ஃபிங்கர் பிரிண்ட்டை பொறுத்தளவுக்கு அவங்க இப்போ ஒரு க்ரைம் நடக்குன்னா அந்த இடத்துல இருக்க ஃபிங்கர் பிரிண்ட்டை வச்சு அவங்க வந்து க்ளூ கலெக்ட் பண்ணணும். பட் வந்து சீன் ஆஃப் க்ரைம் ஆஃபீஸருக்கு அப்படி கிடையாது. அங்கே இருக்கிற ஒரு பிளட் சாம்பிளாக இருக்கட்டும் அல்லது ஒரு சின்ன வேறு ஏதாவது சாம்பிளாக இருக்கட்டும், அவங்க வந்து எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்ட இது மாதிரி நிறைய நாலேஜ் அவங்களுக்கு தேவைப்படும். ஸோ எஸ்ஓசிஓக்கு நிறைய நாலேஜ் தேவைப்படுறதுனால மேபி அந்த இடத்துல நமக்கு இன்ஜினியரிங் கேண்டிடேட்ஸ் வந்து அலோவ் பண்ணுவாங்க. ஸோ எந்த டிபார்ட்மெண்ட் அலோவ் பண்ணுறாங்கன்னு நோட்டிஃபிகேஷன் வந்தால் தான் தெரியும். ஃபிங்கர் பிரிண்ட்டை பொறுத்தளவுக்கு நமக்கு சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் பிஎஸ்சியில் சயின்ஸ் முடிச்சிருக்கோங்க, பிஎஸ்சி முடிச்சிருக்க பிஎஸ்சியில் எந்த ஸ்ட்ரீமாக இருந்தாலும் பரவாயில்ல, பிஎஸ்சி முடிச்சிருக்கவங்க வந்து ஃபிங்கர் பிரிண்ட் ஆஃபீஸருக்கு வந்து ஃபிங்கர் பிரிண்ட் எஸ்ஐக்கு அப்ளை பண்ணலாம். பட் எஸ்ஓசிஓன்னு அதை மாற்றும் போது அந்த இடத்துல நமக்கு வந்து இன்ஜினியரிங் கேண்டிடேட்ஸ் வந்து தேவைப்படுவாங்க. ஏன்னா வந்து எலக்ட்ரிக்கலாக இருக்கட்டும், எலக்ட்ரானிக்ஸாக இருக்கட்டும், இந்த 2 மேஜரும் முடித்தவங்க எஸ்ஓசிஓக்கு கண்டிப்பாக தேவைப்படுவாங்க. ஏன்னா வந்து அவங்க சாம்பிள் கலெக்ட் பண்ணுறதோட அவங்க விஷுவலாக ஒரு ஏஐ மாதிரி ஒன்று ஜென்ரேட் பண்ணுறதுக்கெலாம் வந்து கண்டிப்பாக இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் தேவைப்படுவாங்க. இது வந்து ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்ட்டு இந்த குவாலிஃபிகேஷன் இல்லையான்னு பார்த்தா, தனியாக ஏஐ முடித்தவங்க ஆர்ட்ஸில் வந்து ஆர்ட்ஸ்க்கு பிஎஸ்சி முடிச்சுட்டு ஆர்ட்ஸில் வந்து சில பேர் வந்து ஏஐ கோர்ஸ் பண்ணியிருப்பாங்க. அவங்களும் குவாலிஃபிகேஷனில் வந்து வருவாங்க. பட் இன்ஜினியரிங் கேண்டிடேட்ஸ் வந்து மோர் ஓவராக வந்து ஒரு டிகிரியே அவங்களுக்கு வந்து அதுவே குவாலிஃபை ஆயிரும். ஸோ அதனால் இன்ஜினியரிங் வந்து எஸ்ஓசிஓக்கு கண்டிப்பாக வந்து தேவைப்படுவாங்க. நோட்டிஃபிகேஷன் வந்தால் தான் எந்த ஸ்ட்ரீமில் இருக்க இன்ஜினியரிங்ஸ் வந்து தேவைப்படுறாங்க அப்படின்றது தெரிய வரும். இப்போ இந்த நோட்டிஃபிகேஷன் என்ன பார்க்க போகிறோம்னா, எஸ்ஐ ஃபிங்கர் பிரிண்ட் எக்ஸாமுக்கான சிலபஸ் பற்றி பார்க்கலாம். ஏன்னா சிலபஸ் பற்றி நான் வீடியோவை மேக் பண்ணி போடலை. ஆல்ரெடி போட்டிருந்த வீடியோலுமே வந்து நான் குவாலிஃபிகேஷன் தான் சொல்லியிருந்தேன். அதனால் சிலபஸ் பற்றி பார்க்கலாம். சிலபஸை பற்றி பார்க்கும்போது மோர் ஓவர் அப்படியே வந்து தாலுக்கு எஸ்ஐ எக்ஸாமுக்கு என்ன படிக்கிறீங்களோ அதுதான் வந்து உங்களுக்கு நார்மலாக சிலபஸாக வரும். இதில் எக்ஸ்ட்ரா என்னெல்லாம் படிக்கணும், சிலபஸில் வந்து என்னெல்லாம் இன்க்ளூட் ஆகும், அது மட்டும் இல்லாமல் டெக்னிக்கலுக்கு வந்து சிலபஸ் கொஞ்சம் மாறும். அது எப்படி இருக்கும் அப்படின்றத நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு எக்ஸாம் பேட்டர்னை பொறுத்தளவுக்கு எக்ஸாம் பேட்டர்ன் ஆஸ் யூஷுவல் வந்து ஃபஸ்ட் பேப்பர் செகண்ட் பேப்பர் தான். ஃபஸ்ட் பேப்பர் வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி எக்ஸாம். இது எல்லாருக்குமே இருக்கிற மாதிரி தான். தமிழில் வந்து 100 கொஷின் இருக்கும், 40% ஆஃப் மார்க்கு. அதாவது 40 கொஷினுக்கு மேலே நீங்கள் கரெக்டாக பண்ணிங்கன்னா தான் செகண்ட் பேப்பர் நமக்கு திருத்துவாங்க. நான் சொல்கிறேன் ஃபஸ்ட் பேப்பர் செகண்ட் பேப்பர்னு ஒன்றும் இல்லை. ஃபஸ்ட்டு வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி எக்ஸாமு, அதுக்கப்புறம் வந்து மெயின் ரிட்டன் எக்ஸாமு. இதில் நமக்கு காலையில் வந்து மெயின் ரிட்டன் எக்ஸாம் வச்சுருவாங்க. மெயின் பேப்பர் வந்து காலையில் டைமில் இருக்கும் எக்ஸாம் அன்றைக்கி. தமிழ் எலிஜிபிலிட்டி வந்து மதியத்துக்கு மேலே ஆஃப்டர்நூனுக்கு மேலே இருக்கும். ரெண்டாவது எழுதுகிற தமிழ் எலிஜிபிலிட்டி வந்து மார்க்கில் வராது. எலிஜிபிலிட்டி வர்றதுனால நீங்கள் வந்து கம்மியான மார்க் எடுத்தால் போதும்னு நினைக்காதீங்க. 40 மார்க் அல்லது அதுக்கு மேலே எடுத்தால் மட்டும்தான் உங்களோட மெயின் பேப்பரே அவங்க வந்து வேல்யூவேட் பண்ணுவாங்க. ஸோ இதில் கண்டிப்பாக 40 மார்க் எடுக்கணும். இதில் 40 மார்க் எடுக்கிறது வந்து ரொம்ப ஈஸி தான். எல்லாருமே வந்து ஆல்ரெடி ப்ரிப்பரேஷனில் இருக்க எல்லாராலையுமே வந்து இதில் 40 மார்க்குக்கு மேலே எடுக்க முடியும். இந்த 40 மார்க் எடுக்கிறதுக்கு நம்ம 6th to 10th தமிழ் புக்கு படித்தாலே போதும். அதுவுமே வந்து ஒரு தடவை ரீட் பண்ணால் கூட போதும். அவ்வளோ ஈஸியாக தான் இருக்கும் தமிழ் எலிஜிபிலிட்டியை பொறுத்தளவுக்கு. நெக்ஸ்ட்டு வந்து மெயின் பேப்பர் சொன்னாலும் அந்த மெயின் பேப்பர் தான் ரொம்ப முக்கியம். மெயின் பேப்பரை பொறுத்தளவுக்கு நமக்கு 85 மார்க் வந்து டோட்டல் மார்க்காக தருவாங்க. அந்த 85லேயுமே வந்து 55 மார்க் வந்து ஜென்ரல் நாலேஜும் 30 மார்க் வந்து நமக்கு ஜென்ரல் எபிலிட்டி டெஸ்ட்டும் இருக்கும். இதில் தான் நமக்கு வந்து நம்மளோட லாங்குவேஜாக இருக்கட்டும், மேக்ஸாக இருக்கட்டும், ரீசனிங்காக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து டோட்டலாக 30 மார்க்ஸ் சொல்லியிருக்காங்க. இதில் நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது என்னமா, இந்த 55 மார்க் தான். இந்த 55 மார்க்கில் தான் நமக்கு வந்து ஜென்ரல் நாலேஜ்னால் அதில் ஒன்றும் இல்லை, சயின்ஸு, சோஷியலு, நெக்ஸ்ட் வந்து கரண்ட் அஃபேர்ஸ், இது எல்லாமே சேர்த்து தான் டோட்டல் வந்து 55 மார்க்கு.
நெக்ஸ்ட்டு டோட்டலாக வந்து 85 மார்க் சொன்னோன்னா, நெக்ஸ்ட் இருக்க பேலன்ஸ் 15 மார்க்கில் 5 மார்க் வந்து ஸ்பெஷல் மார்க்கில் தருவாங்க. என்சிசி, என்எஸ்எஸ்க்கு தருவாங்க. அது இப்படி இல்லைன்னா டிபார்ட்மெண்ட் கோட்டாவுக்கு வந்து அவங்களோட மெடல்ஸை வச்சு தருவாங்க. அது கூடவே நமக்கு இன்டர்வியூக்கு 15 மார்க் இருக்கும். இதில் நமக்கு ஃபிசிக்கல் அப்படின்றது கிடையாது. நிறைய பேர் வந்து நான் இதுக்கான A to Z இன்ஃபர்மேஷன் வீடியோ போடும்போது சில கமெண்ட்ஸ் வந்து இருந்துச்சு. அதாவது ஃபிசிக்கல் இல்லாமல் எப்படி இருக்கும்னு. ஆக்சுவலாக ஃபிங்கர் பிரிண்ட் இது வரைக்கும் ஃபிசிக்கல் கிடையாது. ஸோ அதுவே வந்து நிறைய பேருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல். ஏன்னா வந்து நல்லா படிப்பாங்க. பட் வந்து ஃபிசிக்கல்னால வந்து அவங்க வந்து லாஸ்ட்டில் வந்து வெளியே வர்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஃபிங்கர் பிரிண்ட் எஸ்ஸையை பொறுத்தளவுக்கு நமக்கு ஃபிசிக்கல் அப்படின்றதே கிடையாது. ஸோ வந்து நல்லா படிக்கிறவங்க இதில் செலக்ட் ஆகிறதுக்கு நல்லா சான்ஸ் இருக்குது. ஏன்னா ரிட்டன் எக்ஸாமில் 85 மார்க்கில் நீங்கள் எவ்வளோ மார்க் எடுக்கிறீங்களோ அதை பொறுத்து உங்களுக்கான போஸ்டிங் கிடச்சிரும். இந்த ஏஆர்எஸ்ஐ, தாலுக் எஸ்ஐ அவங்களுக்கு கூட இந்த ஃபிங்கர் பிரிண்ட் எஸ்ஐ கம்பேர் பண்ணும்போது நமக்கு என்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னா, சயின்ஸ் மட்டும்தான். சயின்ஸில் நிறைய கொஷின்ஸ் வந்து ஃபிங்கர் பிரிண்ட்டில் கேட்பாங்க. அங்கே நமக்கு தாலுக் அண்ட் ஏஆர்எஸ்ஐயில் வந்து சயின்ஸ் கொஷினும் ஈக்குவல் லெவலில் எல்லா கொஷினுமே ஈக்குவல் லெவலில் எடுப்பாங்க. பட் இங்கே வந்து சயின்ஸோட வெயிட்டேஜ் தான் ரொம்ப ஜாஸ்தி. அது கூடவே நமக்கு வந்து அங்கே டோட்டல் வந்து 70 மார்க்குக்கு ரிட்டன் எக்ஸாம் எழுதுவோம். இங்கே 85 மார்க்குக்கு. அங்கே இருக்க அந்த 70 மார்க்கு கூட ப்ளஸ் 15 மார்க் வந்து அவங்களுக்கு ஃபிசிக்கல் வைப்பாங்க ஏஆர் அண்ட் தாலுக் எஸ்ஐக்கு. இங்கே நமக்கு அந்த 15 மார்க் ஃபிசிக்கலில் கிடையாது. டோட்டலாக நமக்கு வந்து ரிட்டன் எக்ஸாம்லேயே 85 மார்க்காக வந்து எடுத்துடுறோம். அது 2 தான் டிஃப்ரெண்ட். ஸோ இதுக்கு கண்டிப்பாக ஃபிசிக்கல் கிடையாது. நான் சொல்கிற எந்த டீட்டெயிலுமே வந்து நான் ஓனாக வந்து உங்களுக்கு சொல்லலை. இது எல்லாமே டிஎன்யூஎஸ்ஆர்பி வெப்சைட்லேருந்து தான் நான் வந்து உங்களுக்கு எடுத்து வந்து வீடியோ மேக் பண்ணி போடுறேன். ஸோ இது எல்லாமே அஃபிஷியலாக டிஎன்யூஎஸ்ஆர்பி சைட்லேருந்து நமக்கு கிடைக்கிற நியூஸ் தான். அதனால் இதில் வந்து டவுட்டோ அல்லது சந்தேகங்களோ எது இருந்தாலுமே நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க, நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணிடுவேன். இப்போ வந்து இதில் வந்து டோட்டல் 100 மார்க்கு எப்படி ஸ்ப்ளிட் பண்ணுவாங்க அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 85 மார்க்ஸ் ரிட்டன் மார்க்கும் 5 மார்க் வந்து ஸ்பெஷல் மார்க்கில் தருவாங்க. கூடவே வந்து வைவா இன்டர்வியூவில் வந்து நமக்கு ஒரு 10 மார்க்கும் டோட்டலாக 100 மார்க் இருக்குன்றது கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு இன்னும் சில பேருக்கு அந்த A to Z இன்ஃபர்மேஷனில் இன்னொரு டவுட் என்ன இருந்துச்சுன்னா, நமக்கு ஃபிசிக்கல் கிடையாது தான், ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் டெஸ்ட் உண்டு. மெஷர்மெண்ட் டெஸ்ட்டில் வந்து ஹைட்டை பொறுத்தளவுக்கு மென்னாக இருந்தீங்கன்னா SC, ST, SCA இந்த கம்யூனிட்டியை சேர்ந்தவங்களுக்கு 160 சென்டிமீட்டரும், SC, ST, SCA தவிர்த்துட்டு மற்ற எந்த கம்யூனிட்டியை சேர்ந்தவங்களாக இருந்தாலும் ஆண்களுக்கு வந்து 163 சென்டிமீட்டரும் இருக்கணும். அதே இது பெண்களாக இருந்தீங்கன்னா SC, ST, SCA இந்த கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க 152 சென்டிமீட்டரும், மற்றபடி SC, ST, SCA இந்த கம்யூனிட்டியை தவிர்த்துட்டு மற்ற எல்லா கம்யூனிட்டியை சேர்ந்த பெண்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு 154 சென்டிமீட்டரும் ஹைட்டு இருக்கணும். இது ரெண்டுமே வந்து ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் டெஸ்ட். இது கண்டிப்பாக எல்லாருக்குமே உண்டு. இது டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட்ஸும் நெக்ஸ்ட் வந்து எக்ஸ் சர்வீஸ் மேனை தவிர்த்துட்டு ஓப்பன் கேட்டகரியில் இருக்க எல்லாமே ஓப்பன் கேண்டிடேட்டுக்கு எல்லாருக்குமே வந்து ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் டெஸ்ட் உண்டு. ஃபிசிக்கல் எஃபிஷியன்சியும் என்டியூரன்ஸ் டெஸ்ட்டும் தான் இதில் நமக்கு கிடையாது ஃபிங்கர் பிரிண்ட்டை பொறுத்தளவுக்கு. இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும். ஃபிசிக்கல் கிடையாதுன்னா ஃபுல்லாக வந்து நமக்கான ஈவெண்ட்டு தான் கிடையாதை தவிர்த்துட்டு நமக்கான மெஷர்மெண்ட் இருக்கும். இன்னும் சில பேருக்கு வந்து டிபார்ட்மெண்ட் கோட்டா பற்றி சில டவுட் இருக்கும். டிபார்ட்மெண்ட் கோட்டாவை பொறுத்தளவுக்கு இந்த ஃபிங்கர் பிரிண்ட் எக்ஸாம்லேயுமே நமக்கு 20% ரிசர்வேஷன் இருக்குது. லாஸ்ட்டாக நடந்த ஏஆர் அண்ட் தாலுக் எஸ்ஐக்கான எக்ஸாமில் வந்து ஃபிசிக்கல் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அவங்களுக்கு ஓப்பன் கேண்டிடேட்ஸ்க்கும் டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட்ஸ்க்கும் ஈக்குவலான ஃபிசிக்கல் தான் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது வந்து டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட்ஸை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். ஏன்னா வந்து அவங்க ஒரு 5 வருஷமாக ஆல்ரெடி அவங்க ஃபிசிக்கல்லாம் பண்ணி செலக்ட் ஆனவங்க தான். ஒரு 5 வருஷமாக அவங்க டியூட்டியில் இருந்திருக்காங்க. இதுக்கப்புறம் அவங்க ரிட்டனுமே வந்து ஃபஸ்ட்டு மாதிரி அவங்க எஃபர்ட் போட்டு அவங்களுக்கு வந்து அது கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டு தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்க டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட்ஸ் நல்லா படிக்கிறவங்க, நெக்ஸ்ட்டு எஸ்ஐ போஸ்டிங்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட்ஸ்க்கு இந்த ஃபிங்கர் பிரிண்ட் எஸ்ஐ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களுமே வந்து உங்களுக்கு ஃபிசிக்கலும் கிடையாது இந்த ஃபிங்கர் பிரிண்ட்டில், உங்களுக்கான ரிசர்வேஷன் 20%மே இருக்குது. ஸோ உங்களை மாதிரி இருக்க டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட்ஸ்க்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான நோட்டிஃபிகேஷன் தான். இது வந்து கண்டிப்பாக இன்னொரு 10 டேஸ்க்குள்ளே நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆயிரும் ஃபிங்கர் பிரிண்ட்டுக்கு. அப்படி இல்லைன்னா நமக்கு ஜூன் to ஜூலை இந்த டைமிங்குள்ளே நமக்கு இந்த வருஷம் கண்டிப்பாக எஸ்ஐ ஃபிங்கர் பிரிண்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது. ஸோ யாரெல்லாம் வந்து எஸ்ஐ எக்ஸாமுக்காகவே படிச்சிருந்து பட் வந்து நமக்கு ஹைட்டுனாலையும் நெக்ஸ்ட் ஃபிசிக்கல்னாலையும் யாராலலாம் எஸ்ஐ ஆக முடியலையோ அவங்களுக்குலாம் வந்து இந்த ஃபிங்கர் பிரிண்ட் எஸ்ஐ எக்ஸாம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது கூடவே டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஃபிங்கர் பிரிண்ட் எஸ்ஐ எக்ஸாம். ஸோ தொடர்ந்து ட்ரை பண்ணிட்டு இருங்க. ஆல்ரெடி இப்போ தான் வந்து உங்களோட ப்ரிப்பரேஷன் முடிச்சு எக்ஸாம் எல்லாம் முடிச்சிருப்பீங்க. எஸ்ஐக்கானது, தாலுக் அண்ட் ஏஆர்க்கானது. அந்த ப்ரிப்பரேஷனை வந்து நீங்கள் விட்டுறாமல் தொடர்ந்து ரிட்டன் வந்து ஒரு ரிவிஷன் மாதிரி கொடுத்துக்கிட்டே இருங்க. அதுவே உங்களுக்கு இனஃபாக இருக்கும் ஃபிங்கர் பிரிண்ட்டை பொறுத்தளவுக்கு. இதில் நீங்கள் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிக்க வேண்டியது என்னென்னா, சயின்ஸ்க்கு இன்னும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருங்க. சயின்ஸை பொறுத்தளவுக்கு 6th to 12th வரைக்குமே படிச்சு வச்சுருங்க. ஏன்னா வந்து இந்த லாஸ்ட்டாக நடந்த எஸ்ஐ எக்ஸாம்லலாம் நமக்கு பார்த்தோன்னா கெமிஸ்ட்ரியில் ஈக்குவேஷன் வரைக்கும் கேட்டிருந்தாங்க. அது வந்து 11th 12th கெமிஸ்ட்ரியிலேருந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால்
12th வரைக்குமே இன்னுமே வந்து 11th 12th படிக்கிறமான்னு யாரும் கேட்டுட்டு இருக்காதீங்க, யாரையும் திங்க் பண்ணிட்டு இருக்காதீங்க. காம்படிஷன் வந்து ஹெவி ஆகிட்டு. நார்மலாக தாலுக் அண்ட் ஏஆர்எஸ்ஐக்கே நமக்கு 12th வரைக்கும் கேட்குறாங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட்டுமே கண்டிப்பாக அவ்வளோ தூரத்துக்கு போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்படி இல்லைனா ஈஸியாக வரதுக்குமே சான்ஸ் இருக்குது. உங்களை இப்போவே வந்து டிமோட்டிவ் பண்ணலை, நான் வந்து ஈஸியாகவுமே எக்ஸாமும் இருக்கும். ஸோ உங்களோட ப்ரிப்பரேஷனை மட்டும் விட்டுறாமல் தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க. இப்போ உங்களுக்கு சிலபஸை பொறுத்தளவுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷனும், ஹைட்டை பொறுத்தளவு ஒரு கிளாரிஃபிகேஷனுமே கிடச்சிருக்கும். அதாவது என்னென்ன படிக்கணும், 6th to 12th என்ன படிக்கணும், மெயின் பேப்பருக்கு மெயின் எக்ஸாமுக்கு என்ன படிக்கணுன்றது தெரிஞ்சிருக்கும். இதை தவிர்த்துட்டு உங்களுக்கு வந்து சிலபஸ் வந்து எங்கெங்கே கவர் ஆகுது, ஒவ்வொரு டாப்பிக்கு கீழே என்னென்ன சப் டாபிக் வருது, அந்த சப் டாப்பிக்கில் நம்ம என்னெல்லாம் கவர் பண்ணணும் அப்படின்றதுல உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்துச்சுனாலும் சரி, தமிழ்லையும் சரி, ஜென்ரல் ஸ்டடீஸ்லையும் சரி, உங்களுக்கு வந்து ஒவ்வொரு டாப்பிக்கு கீழே என்னென்ன டாப்பிக்கில் நம்ம எடுத்து படிக்கணும், அது எங்கெல்லாம் கவர் ஆகுது அப்படின்றதுல சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா, அதாவது ஹிஸ்ட்ரிக்கு கீழே, ஜியாகிரஃபிக்கு கீழே இதிலலாம் வந்து என்னென்ன டாபிக் வருது அப்படின்றதுல உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க. அதுக்கான பிடிஎஃப்மே என்கிட்ட இருக்குது. நான் வந்து டெலகிராம் சேனலில் ஷேர் பண்ணுறேன். அப்படி இல்லைனா தனியாக அதுக்குமே வீடியோ மேக் பண்ணி போடுறேன். இந்த வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போனதுனால அதை வந்து நெக்ஸ்ட் வீடியோவாக போடுறேன். யாரெல்லாம் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் எஸ்ஐக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்களோ அவங்களாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அடுத்தடுத்து நம்ம சேனலில் போடுற வீடியோ உங்களுக்கும் வரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது வந்து தாலுக் அண்ட் ஏஆர்எஸ்ஐக்கு படிச்சுட்டு இப்போ வந்து நார்மலாக வந்து நெக்ஸ்ட்டு என்ன எக்ஸாம் படிக்கலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி நெக்ஸ்ட்டு ஃபிங்கர் பிரிண்ட் எக்ஸாம் இன்னும் வந்து 10 daysக்குள்ளே வந்து நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது அப்படின்றதையுமே அவங்களுக்கும் இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. இந்த வீடியோவில் உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் கேளுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானில் ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ. பெல் ஐக்கான்லேயும் ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.